ஹாய் காய்ஸ் அன்யாங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஎஃப்எஃப் தாண்டா காதலி காதலி சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, வி கிட்ட நீங்கள் லீஜன் உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே டயத்தில் ஐலினும் கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்துட்ருக்குறா ஹாஸ்பிட்டலில் இருந்து. வி வந்து பார்த்தாகணும், வி தான் சாப்பாடு கொடுக்கணும், வி எப்போதுமே பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் நிலாவை மீட் பண்ணி அவள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் அவள் பிடிஎஸ் கிட்ட லீஜன் உங்கள் பொண்ணுன்னு போய் சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது வி கீழே வந்து உங்களுக்காக நின்று கத்திட்டு இருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். நிலா, என்ன சொல்கிற? நான் என்ன சொல்கிறது? வெளியில் நின்று ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறானே, அவனை போய் கேளு. நீங்கள் அப்படியே வேக வேகமாக விண்டோ கிட்டே போயிட்டு அந்த கர்ட்டனை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. கார்கிட்ட நின்று பயங்கரமாக ஷவுட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டைம் ஒரு 1 o'clock. ஸோ யாருமே அவ்வளோவா ஸ்ட்ரீட்டில் இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஆனாலும் கேமராஸ் இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவர் இவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? நிலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அவள் கேஷுவலாக சாப்பிட்டுட்ருக்கா. நிலா, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சாப்பிட்டுட்ருக்க? ஏய், என்னென்ன பண்ண சொல்கிற? கத்திட்டு இருக்கிறது அவனை போய் கேளு. அவரையே இப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு, அதுவும் இந்த ஸ்னோ டயத்தில். அவர் ஒரு கேப் ஹூடிஸ் எதுவுமே போடலை. யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? நீ கொஞ்சம் எக்கி அந்த நூடுல்ஸ் எடு, எனக்கு ஹைட்டு பற்ற மாட்டேங்குது, கை குற மாட்டேங்குது. நிலா, ஏய் என்னடி ஏன் மேலே கோவப்பட்டா நான் என்ன பண்ணுறது? ஆமாம், அவன் கத்துனா உனக்கு என்ன? நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? அதுவும் எந்தளவுக்கு பதட்டப்படுற? ஒரு ஹூடிஸ் போலங்கிற, ஸ்னோ டயத்தில் வெளியில் நிற்கிறாங்கிற, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருங்கிற. ஏன் உள்ள அவன் இருக்கானா என்ன? அதுக்காக எதுவும் பதட்டப்படுறியா? நிலா, ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, ஜஸ்ட் ஷட் அப். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நிலா, ஏதாச்சும் பண்ணு. நான் என்ன பண்ண முடியும்னு ஓயன்? உன் பிரச்சனையாச்சு, அவன் பிரச்சனையாச்சு. வெளியில் நின்று அவன் கத்திகிட்ருக்கான், உள்ளே நின்று நீ கத்தாத, காது வலிக்குது. 2 பேர் வெளியில் போய் கத்திக்கோங்க. நிலா, விளையாட்டு இல்லை, போ. ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அவனை எங்கேயாச்சும் போக சொல்லு. எங்கேயாச்சும் போக சொல்கிறதா? ஏய், இது அவங்க ஊருடி, நான் போய் எங்கே போக சொல்கிறது? அதுவும் ஆள் யாருன்னு தெரியும்ல, உலகமே கூடி வந்துடும். அவ்வளோதான், எனக்கெல்லாம் உடம்பு தாங்காதுப்பா. ஒருத்தன் அடிக்கிற அடியே தாங்க முடியாது. இவங்களுக்கு பின்னாடி ஆர்மி வேறு இருக்கான், நான் என்ன பண்ணுறது? நிலா, உனக்கு நான் பேசுகிறது என்ன விளையாட்டாக இருக்கா? போ நிலா ஃபஸ்ட்டு. வயன், என்கிட்ட பேசுகிறதுக்கு நீயே கீழே போய் பேசுகிற, பிரச்சனைக்கா சரியாயிரும். எது நானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிலாவை பார்க்குறீங்க. அவள் டேபிள்லேருந்து எழுந்திருக்கிறா. ஆமாம், ரொம்ப சிம்பிள். அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் நின்று என்ன பேசுகிறாங்கிறத கேளு. அவன் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீயே பேசி அனுப்பி வச்சிரு, பிரச்சனை சால்வ். என்னால் முடியாது, நான் போக மாட்டேன். அப்போ அவன் இப்படியே தான் நின்று கத்திகிட்டு இருப்பான். நானே எதுவும் பண்ண மாட்டேன். நிலா ப்ளீஸ், இப்படி பண்ணாத, அவருக்கு இது பிரச்சனை ஆகிடும். போய் சொல்லு, இங்கேருந்து போ சொல்லு. வயன், வெளியில் வாடின்னு சொல்கிறேன்னா, நான் உனக்கு காதலிச்சிட்ருக்கேன்டி. இந்த செகண்ட் வரையும் நான் ஒன்று மட்டுமே நினச்சிட்ருக்கேன்டி. நீ ஒரு தயவு செஞ்சு வெளியில் வா ஒயன், நான் உன்கிட்ட பேசணும் ஒயன், வெளியில் வாடின்னு சொல்லி அவன் கடந்து கத்துன கத்திட்டு இருக்கான். நீங்கள் அவனே எட்டி எட்டி பார்க்குறீங்க, நிலாவையும் பார்க்குறீங்க. நிலா கிட்டது எந்த ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. என்னை சித்திரவதை படுத்தாத நிலா, தயவு செஞ்சு போய் நில்லு. அவர் கேட்குறதுக்கு ஏதாச்சும் சொல்லி அனுப்பி விடு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இங்கே பாரு வயன், வர்ற சவுண்டு எனக்கானது கிடையாது, உனக்கானது. எனக்கு தெரிஞ்சு நீ போய் பேசினாலே அவன் போயிடுவான். என்னால் முடியாது. ஏன் பயப்படுறியா என்ன? என்னால் அவரை ஃபேஸ் பண்ண முடியாது, என்னால் பார்க்க முடியாது, பேச முடியாது. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போ சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லாம் அவங்களே பார்த்துருக்குறா. ஒரு செகண்ட் கீழே கடந்து கத்திட்டு இருக்கிறான். அவள் பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிக்கிறா. நீங்கள் அப்படியே டிஆரி ஐஸோட நிலா பார்க்குறீங்க. தலைவி எதுவுமே பேசலை, கடன்னு உங்களை கீழே இழுத்துக்கிட்டு வரா. நிலா, என்ன பண்ணுற? நிலா, கையை விடு, என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே போயிட்டுருக்கா? வா அப்படின்னு சொல்லி உங்களை செவனேன்னு கீழே அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் விட்டுடுறா. கேட்டுக்கு அந்த சைடு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று உங்களை பார்த்துட்ருக்குறான். உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. வியை பார்த்துட்டு டக்குன்னு நிலாவை பார்க்குறீங்க. அவங்க ஹேண்டிலேருந்து அவள் ஹேண்டை எடுத்துடுறா. நிலா, பைத்தியமாடி நீ, என்னடி பண்ணிகிட்ருக்கா? ஏன் இப்படி பண்ணானே? இங்கே பாருவேன், எதுக்கு நிற்கிறது ஒன்றும் பேய் கிடையாது. நீ போ, நீயே சொன்னாதான் அவன் போவான், தெரியும்ல.
நீங்கள் திரும்பி வியையும் பார்க்குறீங்க, நிலாவையும் பார்க்குறீங்க. வி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கான். நீங்கள் டக்குன்னு நிலா கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துட்டு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறீங்க. அவள் உங்கள் கையை பிடிச்சி கடகடன்னு இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியில் விட்டுடுறா. நிலா நிலா என்ன பண்ணிகிட்ருக்க? டோர் டோர் ஏன்டி லாக் பண்ணுற? டோர் ஓப்பன் பண்ணு, கேட்டை ஓப்பன் பண்ணு சொல்கிறேன்னே. பாரு வயன், உனக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சுல்ல, அந்த மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு வா, அவ்வளோதான். உனக்கும் பிரச்சனை இல்லை, அவனுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டில் கையை வச்சுட்டு உங்களை கேஷுவலாக பார்த்துட்ருக்கா. என்னையே முறைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வயன்? இவன் சும்மா சும்மா கத்திட்டு இருக்கிறது எனக்கு என் தூக்கமெல்லாம் போகுதுப்பா. எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். நிலா, இப்போ நீ கேட்டை ஓப்பன் பண்ணலைன்னு வச்சுக்குவேன் வயன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வயன். நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. நிலா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கா. ஐப்ரோ ரைஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் என்ன வயன் அப்படிங்கும்போது நீங்கள் காது ரெண்டுலேயும் அப்படியே கையை வச்சுட்டு போதும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறீங்க. அவன் உங்ககிட்ட வரான். நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க வயன்? அது என்ன அது என்ன அது சொல்லுங்கள். என்ன பேசணுமா? என்ன பேச போகிறீங்க? என்ன கேட்க போகிறீங்க என்கிட்ட? போதும், நான் கேட்டதெல்லாம் போதும், நான் பட்டதெல்லாம் போதும். என்னால் இதுக்கு மேலே முடியாது. நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேனே, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக இருக்கிறேன். போதுமா? ப்ளீஸ், நீங்கள் தேடி வந்திருக்கிறதுக்கு இன்னொருத்த மனைவிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்கே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி சும்மா கத்திகிட்டே இருக்கிற? முதல்ல என்ன பேச விடுறியா? நான் என்ன பேச வந்திருக்கேன்னாச்சும் உனக்கு தெரியுமா? முதல்ல என் பக்கம் என்ன நடந்துச்சுங்கிறதுனாச்சும் உனக்கு தெரியுமா? ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறியா? ஓ, தெரிஞ்சுக்கணும்ல, கரெக்ட், சொல்லுங்கள் சார், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் ரெண்டையும் கட்டிட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவனுக்கு கோவமும் வருது, அழுகையும் வருது. உங்களை பார்த்ததில் என்ன பண்ணுறதுனே தெரியல. வயன், ப்ளீஸ் டி, நீ சாகடிக்காதடி. முதல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நீ கேளு. அதுக்கப்புறம் தப்பு என்னோடது தான், நான் இல்லைங்கல்ல. ஆனால் நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத நீ ஒரு நிமிஷம்னாச்சும் கேட்கணும். எப்படி பிஹேவ் பண்ண உங்களுக்கே தெரியுது தானே? தப்பு உங்களோட தானே, உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் இப்படி? ஓ, இப்போ எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வந்திருக்கீங்க, அவ்வளோதானே? எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. தப்பு உங்கள் மேலே தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, என்னை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க. போதுமா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? என்னோடய லைஃப் பற்றி தானே? ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு தான். 100 தடவை சொல்லிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. லீஜின் என்னோட பொண்ணு தான். நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் பணத்துக்காக யாரையும் காதலிக்கலை, ஏமாத்தவும் இல்லை. நான் இன்னொருத்தவங்க லைஃபுக்கு பாசிங் க்ளவுடாகவும் இல்லை. சரியா? வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. உங்களையே பார்க்குறான். ஐ லவ் யூ. அவ்வளோதான். நீங்கள் ஸ்டாப் ஆகி ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. நிலாவுக்கே புரியல. அப்படியே அவளும் புரியாத மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் சீரியஸ் ஆகி பார்த்துட்ருக்கா. வியவே பார்த்துட்ருக்கா. வியோட கண்ணையே பார்த்துட்ருக்கா. ஐ லவ் யூ, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இதைத்தான் நான் சொல்லணும். இப்போன்னு இல்லை, எப்போ கேட்டாலும் நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியல. எனக்கு மூச்சு விடக்கூட கஷ்டமாக இருக்குது. எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்காமலே வந்து உங்களை ஹக் பண்ணிடுறான். செம்ம டைட்டான ஒரு ஹக்கு. அவன் ஃபேஸ் அப்படியே உங்கள் நெக்கில் வச்சுட்டு அழுதுட்ருக்குறான். நீங்கள் ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டுருக்கீங்க. நிலாவுக்கு எதுவுமே சொல்ல முடில. அவளும் அப்படியே போய் நின்று பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் எந்த ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டீங்க. உங்கள் கண்லேருந்து டியர்ஸ் வருது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை நீங்கள் ப்ரேக் பண்ணுறீங்க. என்னை விளையாடுறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வருவீங்க, நீங்களா காதலிப்பீங்க. அப்புறம் நாங்கள் உங்கள் பின்னாடி சுற்றி உங்கள் லைஃப்பை நாங்கள் கெடுத்துட்டோம், உங்கள் பணத்துக்காக உங்கள் பின்னாடி நாங்கள் வந்தோம், இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டு வாயை பொத்திட்டு போயிடணும். அப்படி தானே சார்? இப்போவும் நீங்களே வர்றீங்க, நீங்களே லவ் சொல்லுவீங்க. நீங்கள் யார்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்கன்னு தெரியுதா? இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க, தெரியுதா? எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீ ஏன் ஒயன், அவ்வளோதான். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னை மீறி உன்னால் யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது.
உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது புரியுதா இல்லையா? நான் மேரேஜ் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஸ்டாப் ஆயிடுறீங்க. மேரேஜ் ஆகிருக்கட்டும், ரிலேஷன் பிறந்திருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் கேர். என்னால் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், உன்னால் என்னை தவிர வேறு எவனையும் யோசிக்கவே முடியாது. கரெக்ட். இப்போ உங்கள் பிளான் என்ன சார்? இங்கே வந்து நின்று கத்திகிட்ருக்கீங்க, 4 பேருக்கு தெரியணும், சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் பார்க்கணும், நாளைக்கே இது நியூஸ் சேனல் வரணும், என்னை மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும், என்னை இன்னும் ஹேட் பண்ணணும். அதுதான் உங்கள் பிளான். அதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஏண்டி உனக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையாடி? இவ்வளோ தூரம் வந்து நின்று சொல்லிகிட்ருக்கேன், இப்போவும் அப்படி தான் பேசிகிட்ருக்க. தப்பு தாண்டி. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் தான், நான் இல்லைங்கல்ல. ஆனால் என் பக்கம் என்ன நடந்துச்சுங்கிறத கேட்க கூட நீ தயாராக இல்லை. நான் எதையும் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அவங்க கையை பிடிச்சி அவன் ஃபோர்ஸாக இழுக்கிறான். பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து வியை பிடிச்சி இழுக்கிறாங்க. விக்கு ஷாக்கு, எப்படா எங்கேருந்து தாண்டா வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீ என்னடா பண்ணிகிட்ருக்க? அறம் கையெடு, முதல்ல ஒயன் மேலேருந்து கையெடு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அறம் கையெடுன்னு சொல்கிறேன்ன. ஜேகே சடனாக வந்து உங்கள் கையை பிடிச்சிருந்துருப்பா இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, வி இதோட ஸ்டாப் பண்ணு, எல்லாம் மீறி பண்ணிகிட்ருக்க வி, இது தப்பு, கிளம்பி வீட்டுக்கு போகலாம். இல்லை, இப்போ இல்லாமல் நான் வரமாட்டேன். டீ என்னடா சொல்கிற? சுகா, இப்போ இல்லாமல் நான் வர மாட்டேன். வி புரிஞ்சுக்கோ வி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நம்ம இங்கே நிற்கிறது பிரச்சனை வி, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு. நீ இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிற அறிவர் கடை உனக்கு. ஜின் ப்ளீஸ், என் லைஃப்க்கு நான் என்ன வேணுமோ அதை தேடி வந்திருக்கேன், எனக்கு அவள் வேணும் ஜின். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல நான் எந்தளவுக்கு கஷ்டம் அனுபவிச்சிட்ருக்கேன்னு. எப்போ பாரு நான் அவளை ஹர்ட் பண்ணிட்டேன்னே சொல்லி பேசிகிட்டு இருக்காடா. அவளை விட நான் 2 வருஷமாக நான் என்ன அனுபவிச்சேங்கிறது அவளுக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் பேசுகிறது காது கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறா. இந்த பைத்தியக்கார மூலையில் என்ன தான் அப்படி இருக்குன்னு தெரில. நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிறா, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. பைத்தியமாடி நீ? எது நான் பைத்தியமா அப்படிங்கிறீங்க? ஐயா சுகாவுக்கு ஜெயகோப்கெல்லாம் என்ன சொல்கிறேனே தெரில. வியை பிடிச்சி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் காய்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வரா. எனக்கு இப்போவும் நீ சொல்கிறேன், எனக்கு நீ வேணும், வா போகலாம். காய்ஸ் டீ என்னடா உளறிக்கிட்டு இருக்க நீ? அவள் இன்னொருத்த பொண்டாட்டிடா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவள் மனசார என்னை தவிர யாரையுமே புருஷனாக ஏற்றுக்க முடியாது. எனக்கு அது நல்லா தெரியும். ஏன் நான் இப்போவும் அடித்து சொல்ல முடியும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, லீஜன் பிறந்துச்சிங்களா, பொய்யாக தான் இருக்கணும். அங்கே நிலாவுக்கு போறையே எரியுது, ஜிம்மின் விடாமல் நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வேற திருட்டு மொழியும் முழிச்சிட்டு நிற்கிறா. என்னது பொய்யா இருக்கணுமா? நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம் சொன்னியே தவிர, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னியே தவிர, நீ மனசார ஒருத்தனை புருஷனை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற நீ சொன்னியா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஏன்னா என்னை தவிர அங்கே யாருமே இருக்க முடியாது. வா போகலாம். கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. அவனுக்கு கோவம் வந்துடுது. நில்றி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கிறான். அதுக்குள்ளேயே நீங்கள் ஸ்லிப்பாகி விழ போகும்போது ஜேகே தான் வந்து உங்களை அப்படியே கேர் பண்ணி பிடிக்கிறாப்புல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நீங்கள் ஸ்லிப்பாகி விழுகிறதுக்கு. நீங்கள் அப்படியே தட்டு மாதிரி கொஞ்சம் அவனை பேலன்ஸ் பண்ணி ஜேகே உங்களை நிற்க வச்சுட்டு வியை பார்த்து முறைக்கிறான். நீ ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்க வி, இது உங்ககிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணலை. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். வி உங்கள் மேலே வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை. நீங்களும் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாடான்னு சொல்லி அவனை ரொம்ப கம்பல் பண்ணி பிடிச்சி இழுக்கிறாங்க. எத்தனை பேர் இழுத்தாலும் அவன் அப்படியே சட்டையெல்லாம் உதறி விட்டுட்டு உங்களை மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் நேரம் வியோட பார்வை வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஹேண்டை ரைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து அவங்க நெக்கை கீழே கொண்டு போகிறான். அவன் ஹேண்டை நீங்கள் அப்படியே கொண்டு போகிற வேவில் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கழுத்தில் இருக்க செயின் அப்படியே கையில் எடுக்கிறான். அதில் அவன் உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பான் இல்லையா, கார்டனில் வச்ச ரிங்கு, அதை நீங்கள் அப்படியே போட்டிருக்கீங்க. அந்த செயினில் அப்படியே போட்டிருக்கீங்க. அதை கையில் வச்சு பார்க்குறான். உங்கள் ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த 2 வருஷத்தில் அந்த ரிங்கையே நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்கன்னு நிலாவுக்கு கூட தெரியாது. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீக்கும் அப்படியே அழுதுகிட்ருக்கான். அந்த ரிங் அவன் கையிலே இருக்குது. அவங்கள ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்கான். நீங்கள் சடனாக அந்த ரிங்கை எடுத்து உங்கள் ட்ரெஸ்குள்ளே போட்டுட்டு உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு போக பார்க்குறீங்க. அவன் கையை பிடிச்சி மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறான்.
அதுக்கு மேலே அவங்களால ஒரு அடி எடுத்து வைக்கவே முடியல. உடஞ்சி போயிட்டீங்க இல்லையா? ஸோ அப்படியே திரும்பி அவனை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு போட்டு அப்படியே அவனை போட்டு ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். அவன் எதுவுமே பேசல. மறுபடியும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அழுறான் உங்கள் ஷோல்டர் மேலே அவன் தலையை வச்சுட்டு. தப்பு தான், நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு தெரியும் நீ என்கிட்ட வந்துடுவ. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறான். அவங்க கண்ணில் டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸ்டாப் பண்ணவே முடியல. அவங்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டு அவங்க சீக்ஸில் கை வச்சு லேட் பண்ணிடாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 48 வந்து அவ்வளோதான். உங்களுக்கு எதுவுமே இல்லை, வார்த்தையே இல்லை, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அதுக்கு மேலே அவனும் எதுவும் பேசலை. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தானே, ஏன் இப்படி திடீர்னு சடனாக இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவன் கிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அவன் பேசாமல் போயிட்டே இருக்கான். போய் ஏறி காருக்குள்ளே உட்காந்துக்கிறான். மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கள அப்படியே குழப்பத்தோடு பார்த்துட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜிம்முன்னு கடைசி வரைக்கும் நிலாவே பார்த்துட்டு இருந்துட்டு அங்கேருந்து போகிறாரு. நிலாவுக்கும் புரியல. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ தடவை இக்னோர் பண்ணி பேசின நீங்கள் லாஸ்ட்டாக எதுக்குமே பேசியிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ அவளுக்கு ஒரு சைடு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. தலை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. நீங்கள் திரும்பி நிலாவை முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. புரியுது. ஆனால் அப்படிங்கும்போது நீங்கள் எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை. ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே போய்ட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உட்காந்துடுறான். வழக்கம் போல் யார்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டேங்கிறான். யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீக்கிட்டேயே பேசி எப்படி அவனை இதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரதுன்னு தெரில. உங்கள்கிட்டயே வந்து அவங்களால பேசவும் முடியல. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே இக்னோர் பண்ணிடுறீங்க. யார்கிட்டையுமே பேசவும் மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறதுனே புரியாமல் எல்லோரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஜெய்ஹூப் தான், காய்ஸ் நம்ம இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். என்ன பண்ண போகிற? சுகா விளையாட்டுக்கும் சொல்லலை. நானும் விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல, நிஜமாக தான் கேட்குறேன். என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியல. ஆனால் இப்படியே விட முடியாது. இதுக்கு நம்ம ஒரு என் கார்டு போட்டே ஆகணும். தெரியும்ல, ஐலின் இன்னும் கொஞ்ச நாளில் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்ன இன்சிடெண்ட் நடக்க போகுதுன்னு தெரியும்ல. ஐயோ, அந்த இன்சிடெண்ட்டை பற்றிலாம் பேசாத. அதெல்லாம் நினைக்கவே முடியல. ஐயோ, கொடுமையாக இருக்குது. பார்த்துக்கோ, வியோட லைஃபே அவ்வளோதான். ஐலின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஏதாச்சும் அவனுக்கு பண்ணி ஆகணும். சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஒயன்கிட்டே போய் பேச முடியும்? இவன் என்னன்னா உனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னால் என்னை தவிர வேறு யாரையும் லவ் பண்ண முடியாது, நீ கூட வாங்குறான். எப்பட்றா? இன்னொருத்தன் பொண்டாட்டிடா. நம்ம ஒயனாவே இருந்தாலும் ஒரு பொண்ணு இல்லை. சொசைட்டி டி அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போகாத. ஃபஸ்ட்டு நிஜமாகவே ஒயனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஆரம், என்ன விளையாடுறியா நீ? அவள் தான் சொல்கிறாள்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சொல்கிறாதான். ஆனால் என்னமோ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது பொய்யா இருக்குமோன்னு தான் தோணுது. கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான் அது பொய்யா தான் இருக்கணும்னு. டேய், என்னடா உளறீங்க? அப்போ லீஜின் இப்படி வானத்துலேருந்து குதிச்சா வந்தா? ஜின், சரி விடு. எப்படி பார்த்தாலும் லாஜிக் இல்லைல்ல. அதனால தான் இது போய் நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? யார்கிட்ட கேட்குறேன்னு தெரில. ஆனால் என்னால் ஷுவராக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே பக்கம் எல்லோரும் திரும்புகிறாங்க. ஏன் எல்லோரும் என்ன பார்க்குறீங்க? இல்லை, வயனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு நீ கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா? ஆண்டி தொடப்பக்கட்டா ஓடியே போயிருச்சுக்கா. நானே கடுப்பில் இருக்கேன். இப்போ என்னென்னா இப்படி பண்ணிகிட்ருக்கான். அவகிட்ட போய் யார் பேசுகிறது? வேணா நம்ம ஏன் ஹைஃபை போட்டு பார்க்கக்கூடாது? எது ஹைஃபையா? ஆமாண்டா. வயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? ஆயிடுச்சா ஆகலையா? உனக்கு செருப்பு வேணுமா இல்லை வேறு ஏதாச்சும்? இல்லை அங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கு மேலே சுகா கப்பு சுப்புன்னு ஆயிடுறாரு. சரி விடுங்க, இதுக்கு என்ன தான் வழி? வயனுக்கு மேரேஜே ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு வேளை ஆகாமல் இருந்திருந்தா, பொய் சொல்லியிருந்தா? என்ன ஜெய்ஹோப் சொல்கிற? பாசிபிலிட்டி இருக்குல்ல ஜின். அவாய்ட் பண்ணுறதுக்கு அவள் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல. காய்ஸ், நான் ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கையை தூக்குறாரு. எல்லோரும் திரும்பி ஜிம்மினை பார்க்குறாங்க. இதையே நம்ம நிலா கிட்ட கேட்கக்கூடாது. எல்லோரும் ஜிம்மினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்டால் தானே ஆன்சர் வரும்.
கரெக்டு தான் ஜிம்மன். ஆனா, நிலா சொல்றது உண்மையா இருக்கும்னு யாரு கண்டா? அப்படிங்கிறாரு. அததான் ஆரம் நானும் சொல்றேன். நிலா சொல்றது எப்படி உண்மையா இருக்கும்? டேய் ஜிம்மன், நீ ஒன்ன கூட ஒழுங்கா முழுசா சொல்லவே மாட்டியா? எல்லாத்துலயுமே அரைகுறை தானா? ஜின் ஒரு நிமிஷம் இரு. நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட்ல சொன்னது யாரு? ஆ, நிலா. எனக்கு லீஜின் பொண்ணுங்கிறத சொன்னது யாரு? நிலா தான். அதுக்கப்புறம் தானே ரியாக்ட் பண்ணி போய் ஒயனை கேட்டது. ஆமா. அப்போ நிலா ஏன் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்க கூடாது? அப்படிங்கிறாரு. எல்லாரும் எழுந்திருச்சே நின்னுட்டாங்க. அட பாவிகளா! இத நம்ம யோசிக்கவே இல்லையேடா! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையில கை வச்சுட்டு மறுபடியும் கவுச்லயே உட்காந்துடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தாரா, நிலா, வெட்டுக்கிளி 3 பேரும் அங்க இருக்க கார்டன்ல பார்க்ல இருக்க கார்டன்ல வாக் போயிட்டுருக்காங்க. ஜாலியா பேசிட்டு, விளையாண்டுட்டு. தாராவும் வெட்டுக்கிளி குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்றத நம்ம தலைவி நிலா உள்ள புகுந்து கெடுத்து விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கா. டான்! ஏன் தான் இப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கைய பிடிக்காதுன்னு உனக்கு எத்தனை தடவ நான் சொல்லியிருக்கேன்? ஆனா, ஹனி, பேபி ச்சீ 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 நகர்ந்து போங்க 2 பேரும். இவளுக மத்தியில நம்ம உயிரை வச்சுட்டு வாழ்றது ரொம்ப பாடா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட்டுட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு முன்னாடி பார்க்குறா. ஒரு 6 பேர் கேப்பு, கிளாஸு, ஹூடிஸு, மாஸ்க்கெல்லாம் வியர் பண்ணி அப்படியே லைனாக நிற்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல. நிலா ஒரு 1 மினிட் அப்படியே உத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அவள் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வெட்டிக்கிளே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறா. அவன் திருக்கா பிருக்கான்னு முழிச்சிட்டு இருக்கான். ஏய் 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 உன் கண்ணை மட்டும் இந்த மாதிரி உருட்டுன்னு வச்சுக்கவேடா, அப்படியே கையில் இருக்க சிப்ஸ் எல்லாம் நொறுக்கி கண்ணுக்குள்ளேயே போட்டுருவேன். எனக்கு எதுக்காக இதை பண்ணுனேன்னு மட்டும் சொல்லு பார்ப்போம். ஆ, அது டான் சொல்லுன்னு சொன்னேன். என் ஹனிக்கு அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னான். அதனால ஷ். இதுக்கு மேலே நான் சொல்லட்டா? என் லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருப்பேன். கரெக்டா? எப்படி டான்? வெட்டிக்கிளி, ஆக்சுவலி உன்னை நினைக்கையில எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. எதுக்கு டான்? எனக்கு குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஒரு ஆள் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன்னு அதனால தான். சரியா? போ, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டியே, இனிமேலும் சம்பவம் தான். ஓ ஹனி இருக்குல்ல, இந்த ஹனி சனி, இதை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட காட்டு. என்னைய ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க, இனி 4 இன்ச்சு கூட நகர முடியாது, நான் போய் அப்படிக்கா ஓரமாக உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே பேசாமல் கேஷுவலாக போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே ஆஃப்டர் 2 மினிட்ஸ் தான் நிலா ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கா. அவளை சுற்றி எல்லோரும் ரவுண்ட் கட்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நடக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். திஸ் பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீட் அபி 2.0. பை சி யூ, லவ் யூ ஆல்.